தற்போதைய அண்மை செய்தி, கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக கொலை செய்யப்பட்டு உடல் கை கால்கள் துண்டு துண்டாக கிடந்த பெண்ணின் கொலையில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெண் யார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை கொலை செய்தவர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் ஜாஃபர்கான்பேட்டையில் தனது கணவர் ராமகிருஷ்ணனுடன் வசித்து வந்திருக்கிறார். அவருடைய கணவர் ராமகிருஷ்ணன் அவரை கொலை செய்திருக்கலாம் என தகவல் கிடைத்திருக்கிறது. பெருங்குடி குப்பை கிடங்கிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் உடல் யார் என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்பான முழு விவரங்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்டறியலாம். கோகுல், எப்படி இந்த கொலையில் துப்பு துளங்கியது? கடந்த 21ஆம் தேதி பள்ளிக்கரணை குப்பை கிடங்கிலிருந்து ஒரு பெண்ணுடைய கை கால்கள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பாகங்களை கைப்பற்றிய போலீசார் இந்த கொலை சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். கடந்த 2 வாரத்திற்கு மேலாக 3 தனிப்படை போலீசார் இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தது. தற்பொழுது அந்த வழக்கில் ஒரு திடீர் திருப்பமாக அந்த பெண்ணுடைய யார் என்பது அடையாளம் காணப்பட்டது. ஏனென்றால் அந்த பெண்ணுடைய யார் என்பதை அடையாளம் காணுவதில் ஒரு சிக்கல் இருந்தது. அந்த பெண் யார் என்று அடையாளம் கண்டுபிடித்தால் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில் தூத்துக்குடியை சேர்ந்த பெண் என்பதும் ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் கணவரோடு வசித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. கணவரை அந்த பெண்ணை கொலை செய்தது தற்பொழுது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் தற்போதைய தகவலின்படி சங்கீதா எனவும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணன் தான் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற அடிப்படையில் கணவரை பிடித்து தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கணவர் சினிமா துறையில் பணியாற்றி வருவதாகவும் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலையானது நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் கணவரை பிடித்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் கொலை செய்யப்பட்டு உடல் பாகங்களை பள்ளிக்கரணை பகுதியில் வீசியிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. மற்ற பாகங்கள் எங்கெல்லாம் வீசப்பட்டுள்ளது என்பது குறித்து தொடர்ந்து தனிப்படை போலீசார் ராமகிருஷ்ணனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்டமாக இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு 2 வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வந்திருந்த நிலையில் பெண் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளார். என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டால், இதில் கணவருக்கு மட்டும்தான் தொடர்பா என்ற விசாரணை தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட அந்த பெண்ணுடைய உறவினர்களிடம் விசாரணை நடைபெறுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற பாகங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வீசப்பட்டுள்ளது, கை கால் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டுள்ளது, மற்ற பாகங்களாம் எங்க வீசப்பட்டுள்ளது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை எப்படி சென்றது என்றால், 21ஆம் தேதி கை கால்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டது. உடனடியாக எந்தெந்த காவல் நிலையங்களில் பெண் காணவில்லை என்ற புகார் ஏதாவது பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை குறித்தெல்லாம் விசாரணை நடத்தினார்கள். அதே போல கண்காணிப்பு கேமரா காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டது. கோடம்பாக்கம் மண்டலத்திலிருந்து கொட்டப்பட்ட குப்பையில் இருந்துதான் இந்த உடல் பாகங்கள் வந்திருக்கலாம் என்ற அடிப்படையிலும் அந்த பகுதியிலாம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றார் போல ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் இருந்து இந்த உடல் பாகங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தற்போதைய போலீசாருடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 வாரத்திற்கு மேலாக இரவு பகலாக போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த வழக்கில் தற்பொழுது துப்பு தளங்கி அந்த பெண்ணுடைய அடையாளமானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கைப்பற்ற உடல்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அந்த பாகங்கள் எல்லாம் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு மருத்துவர்களும் அதற்கான சோதனையை ஆய்வை நடத்தினார்கள். அந்த பெண்ணுடைய பாகங்களை வைத்து யார் என்று அடையாளம் காணலாமா என்பதற்காக மருத்துவர்களும் ஆய்வு நடத்தியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த காணவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் சென்னை அடுத்த கீழ்கங்கரணை அல்லது தூத்துக்குடி ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் துப்பு துளங்கி தற்பொழுது கணவர் சிக்கியிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோகுல், கிட்டத்தட்ட 16 நாட்கள் காவல்துறைக்கு பெரும் சவாலாக விளங்கிய கொலை விவகாரமாக அது பார்க்கப்பட்டது. அந்த பெண்ணின் கை கால் மட்டும்தான் காவல்துறைக்கு கிடைத்தது, வேறு எந்த பாகங்களும் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 16 நாட்கள் கடும் போராட்டத்திற்கு பிறகு இப்ப அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த அடையாளம் காணப்பட்ட இந்த விவகாரத்துல அந்த பெண்ணோட கையில் குத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பச்சை சிவன் பார்வதி பச்சை குத்தப்பட்டிருந்தது. இதை வைத்துதான் காவல்துறையினர் கண்டுபிடித்தார்களா? எப்படி இதை கண்டுபிடித்தார்கள்? இந்த வழக்கில் கைகால் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டது காவல்துறைக்கு ஒரு சவாலாகவே இருந்தது. என்றால் மற்ற பாகங்களை மட்டும் ஒரு 2-3 நாட்கள் வேறு ஏதாவது பகுதியில் வீசப்பட்டுள்ளதா என்பது குறித்து அந்த பாகங்கள் தேடி வந்தாங்க. தலை வேறு ஏதாவது பாகங்கள் கிடைத்திருந்தால் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் விசாரணைக்கு அது உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து மற்ற பாகங்கள் எல்லாம் அந்த பகுதியில் தேடப்பட்டது. ஆனால் கைகால் மட்டுமே கடைசி வரை கண்டெடுக்கப்பட்டது. ஆகவே ரீதியாக இதை கண்டுபிடிக்கலாமா என்று அணுகுவதற்காக கையில் குத்தப்பட்டிருந்த பச்சையின் அடிப்படையில்
அதே போல கை கால்களை வைத்து DNA பரிசோதனை, உடற்கூறு பரிசோதனை செய்தால் வேற ஏதாவது அடையாளம் கண்டுபிடிக்கலாம் என்ற அடிப்படையிலும் மருத்துவ குழுவும் அந்த சோதனை செய்தார்கள். இருந்த போதிலும் அந்த பெண் தொடர்ந்து அந்த பகுதியில் எல்லாம் காவல்துறையினர் நோட்டீஸ் ஒட்டி இந்த பெண்ணுடைய அடையாளம் தெரிந்தால், அதே போல மற்ற காவல் நிலையங்களில் ஏதாவது பெண் காணவில்லை, நீண்ட நாட்களாக பெண் காணவில்லை என்ற புகார் இருந்தால் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று நோட்டீஸ் எல்லாம் ஒட்டப்பட்டது. அந்த அடிப்படையில் தமிழகத்திலிருந்து பல பகுதியில் இருந்து பள்ளிக்கரணை காவல் நிலையத்தை பல பெற்றோர்கள் தொடர்பு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன பெண்களை பற்றி எல்லாம் தகவல் வந்து அந்த பெற்றோர்கள் எல்லாம் பள்ளிக்கரணை காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு இந்த பெண்ணுடைய உடல் பாகங்களுடைய புகைப்படங்கள் மற்றும் அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் பல பெற்றோர்களிடம் காணாமல் போன பெண்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக ஒரு தனிப்படை போலீசார் எந்தெந்த காவல் நிலையத்தில் பெண்கள் எல்லாம் காணவில்லை என்ற வழக்கு பட்டியல் எடுத்தார்கள். நன்றி கோகுல். இது ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 16 நாட்கள் சென்னை பெருங்குடி குப்பைமேட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் உடல் பாகங்கள், கை கால், இந்த பெண் யார் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் சென்னை ஜாபர்கான் பேட்டையைச் சேர்ந்த சங்கீதா என்பது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய பூர்வீகம் தூத்துக்குடியாக இருக்கிறது. அவருடைய கணவன் ராமகிருஷ்ணனை கொலை செய்திருக்கலாம் என்பதன் அடிப்படையில் தற்பொழுது அவருடைய கணவரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோகுல். Thank you.